ஹாய் ஃப்ரெண்ட், யாரும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. வீடியோவில் வந்து வண்டி ஆற்றுக்குள்ளே எட்டு வதைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து யாரும் அந்த வண்டி வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த மாதிரி செஞ்சேன். ஹாய் விவர்ஸ், வாங்க ஹீரோ எலக்ட்ரிக்கல் போட்டான் வண்டி மேனுஃபேக்சரிங் கொடுமைகளை பார்க்கலாம். நிறையா தான் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து வண்டியில் வந்து போர்டு வந்து உள்ளே இருக்குது. இந்த நேர் உள்ளே இருக்குது. முக்கியமான போர்டெலாம் அங்கே தான் இருக்குது. யூபிஎஸ் இது வந்து இந்த சேர் வந்து அடிச்சுன்னா டேரெக்டாக உள்ள போர்டுக்கே போகுது. அதை வச்சு மறைச்சிருக்கிற பாருங்கள். இது இல்லைன்னா டேரெக்டாக போர்டில் போட்டு போர்டு பாஞ்சு போயிடும். அப்புறம் சிடி பேஸ் இவ்வளோதான் இருக்குது. ஸ்பேஸு லாக் ஆச்சுன்னா சிடி டாக் கொடுக்கணும் ஆடும். இது ஒன்றும் டிஃபால்ட் மெயின் ப்ராப்ளம். ஃபோர்க்கு ரொம்ப ஆடுது, சீக்கிரமாக ஃபோர்க்கு போயிடுது. தவிர அடிக்கடி போயிடுதுன்ட்டு ஷோரூமில் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நிறைய வண்டி நின்றுக்குது ஷோரூமில். ஒரு டயர் இது வேறு சுற்றவே மாட்டேங்குது, லைட்டாக தான் பிடிக்குது. பிரேக்கே வைக்கல, லூஸில் தான், ஃபுல் லூஸில் தான் இருக்குது. எண்டில் தான் இருக்கும், டைட்டாக வைக்கல. அது வீல் டைட் வச்சோம்னா சுற்ற மாட்டேங்குது. இண்டிகேட்டர் போட பாருங்கள், ஏன்னா நீங்களே பாருங்கள். இதுதான் இண்டிகேட்டர், நிலமை சவுண்டு வராது, கிளிக் ஆகி தெரியாது. அடுத்து அந்த பக்கம் மாற்றலாம். வண்டியை 86,000 வாங்கினேன். இப்போ வந்து 95,000 இருக்குது. இது மானி 25,000 கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபிள் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒர்த்தபிளான வண்டி இல்லது. மேனுஃபேக்சரிங் மேக்ஸிமம் எல்லாமே டிஃபால்ட் தான். நீங்கள் பாருங்கள், இது ஒரு பக்கம் ஆடுது. இது எல்லாமே லோ குவாலிட்டி. இது ஒன்றும் சரியில்லை. டயர் ரொம்ப சின்னது. ஃபோர்க்கு வந்து ஜாக்கப்ஸில், பேக் ஜாக்கப்ஸில் அழுந்தவே மாட்டேங்குது. நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட் ஃபோர்க்கு ரன்னிங்கில் பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். அதுமாதிரி ஓவராக ஆடும் ஃப்ரண்ட்டு. அப்புறம் கண்ணாடி எதுவுமே குவாலிட்டி இல்லை. ஆக்சிலேட்டர் சுவிட்சு ரெண்டு பக்கமாக ஆறுனு. இது ஒன்றும் எந்த ஒரு செல்ஃபும் இல்லை. நிறையா ப்ராப்ளம் அந்த வண்டியில் இருக்குது. தயவு செஞ்சு வண்டி யாரும் எடுக்காதீங்க. இது ஒரு வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் மோட்டர் பவர், 82 வோல்டேஜ் பேட்ரி. மோட்டர் வந்து இருக்கிறதே தெரியாது, ரொம்ப சின்ன மோட்ரு, பவர் ரொம்ப கம்மி, மேடு இழுக்கவே இழுக்காது. பேட்டரியும் சின்ன பேட்ரி தான். இதுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது அந்த பேட்டரிக்கு. நான் தான் பாஞ்சு வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறேன். இது பாருங்க, சும்மா தாங்க உள்ள. இதுதான் எங்கள் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்கு. பிளேட்டு கூட வச்சு தரல, இதுவும் டைட் பண்ணி தரல. கண்ணாடி குவாலிட்டியே இல்லை, தானாக அது போட்டு சுற்றுறது நான் தான் ரெடி பண்ணேன். இது ஒன்றும் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் இல்லை, ஒரு டைம் கீழே ஊற்றினா முடிஞ்சிடும். லுக் வைஸ் இது ஓரளவுக்கு சொல்லலாம். கம்ஃபர்டபுள் ஃப்ரண்ட்டில் வேணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலிண்டர் கீரை வச்சுக்கலான்ட்டு எடுத்தேன், ஆனால் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். தயவு செஞ்சு இந்த வண்டி யாரும் எடுத்துடாதீங்கிறதுக்காக தான் ரிவ்யூ போடுறேன். இந்த வண்டி எடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 80க்குள்ளே தான் வரும், ஆனால் 110 சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதில் வந்து 3 வருஷம் வாரண்ட்டி, 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஆனால் 3 வருஷம் அப்புறம் 3 வருஷத்துக்கே தாங்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் அந்த வண்டியோட குவாலிட்டி இருக்குது. இந்த வண்டி உடஞ்சிருச்சு, டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் கம்பெனி. ஹீரோ 24 ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு வாங்குறாங்க. மேட் 2 பேர்த்து வச்சு இழுக்கவே இழுக்காது. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 50% தான். தனியார் கம்பெனியை கூட இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். பிராண்டடுங்கிறது பேர் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அந்த ஹீரோ போட்டான் ஆப்டிமா இருக்குது. அது ஆப்டிமா இதுக்கு மேலே அது கம்ஃபர்டபுளும் கிடையாது. ஃப்ரண்டில் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளும் கிடையாது. வண்டி அது
700 வாட்ஸ். அது இதை விட கம்மி, 750 வாட்ஸ் என்னமோ. அது பேட்ரி வந்து 170 டபுள் பேட்ரி, 140 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 120 மேக்ஸிமம் தருமா. அந்த ஸ்கூட்டி அடுத்தது நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இன்னும் நிறையா இருக்குது வண்டியில் டிஃபால்ட். ஸ்டாண்டிக் சென்சார் இல்லை, டிஸ்பிளே ஒன்று கொடுத்துக்கிறான் ஏதோ கடமைக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இது போயிடுச்சு, இந்த ஆன் பாட்டர் ஆஃப் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்றி கொடுத்தாங்க. இது 6 மாதத்துலேயே போயிடுச்சு. டிஸ்பிளே எத்தனை நாள் தாங்க போகுன்னு தெரியல. குவாலிட்டியில் 0. ஏதோ மோட்டரும் பேட்டரிங்கிறதுனால ஒரு 86,000 ஒர்த்தபுள்னு சொல்லலாம். அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை மெயினாக. ஸ்டாண்டு போட்டால் பேக்கப் இல்லை, பேக் கியர் டைப் இல்லை, பேக் போட்டு ரிவர்ஸ் போக முடியாது. அதேமாதிரி டிஃபால்ட்னா மெயினாக இறக்கத்தில் போகும்போது பிரேக்கை பிடிச்சோம்னா ரீஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் சொன்னாங்க இதில் இருக்குதுன்னு. அப்படி ஒன்று வேலை செய்கிறதே இல்லை, சும்மா பேருக்கு. அப்புறம் இன்னும் என்னென்ன போக போகுது அப்படிங்கிறது தெரியல. வண்டியில் போக ஒன்று நான் சொல்கிறேன். ஹீரோ வாங்காதீங்க, வேறு கம்பெனி ஆத்தர். இல்லைனா கொமாக்கி இருக்குது. ஒக்கினாவோ கொமாக்கியோட 10,000 மேலே அதிகம். கொமாக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல ரேட்டு. ஓலா வந்து சொல்லிக்கிறவங்க இல்லை, அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்குது. ஆத்தர் ஓகே, ஆனால் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரேட்டிங்ஸ் எல்லாமே ஓகே. அதில் ஜிபிஎஸ் இருக்குது, இதில் ஜிபிஎஸும் கிடையாது. இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வண்டியோட ரேட் நான் எடுக்கும்போது 1,10,000, 25,000 மானியம் போக 86,000. அது 1,11,000, 1,11,000, 86,000 மானியம் போக கொடுத்தாங்க. இதில் 86,000 இன்னொரு கம்பெனியாக இருக்குது, ஈகோ கம்பெனின்னு ஒன்று சேலத்தில் இருக்குது. அதை எடுத்துக்கலாம் நான். சரி, கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிராண்டுக்காக தான் இதை எடுத்தேன். ஆனால் ஒரு ஒர்த்தும் கிடையாது. ஏதோ என்னோடய பிஸ்னஸ் கோசம் எடுத்தேன். பிஸ்னஸும் படுத்துக்கிச்சு, இதுவும் படுத்துக்கிச்சு. பார்க்கலாம். இன்னும் நல்ல வண்டியாக ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியாக எடுங்க. இந்த ஆத்தோரத்தில் இன்னும் நிறைய வீடியோ போட போகிறேன், என்ஜாய்மெண்ட்டான வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், ஹாப்பி நியூஸ் அண்ட் ஒரு குட் நியூஸ். வியூவர்ஸுக்கான புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லோரும் வாங்க. வியூவர்ஸுக்கு வந்து 50% வேறு ஒரு நல்ல விஷயங்களை 50% பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறேன். உங்களோட 6 டிஜிட் லக்கி நம்பரை நீங்கள் மெசேஜில் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு குலுக்கல் முறையில் உங்கள் நம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கொடுக்கப்படும். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச ப்ரைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் யூடியூப்பில் வந்து இன்கம் வரும்போது அதில் உங்களுக்கு 50% குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக தரப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.